வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். நிறைய நண்பர்கள் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் ப்ரொசீஜர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எப்போதுமே ஃபுல்லாக படித்து பார்த்துடணும். அதில் நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்ல ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா? ஆல் யூஜி மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அடுத்து நம்மளுடைய 10th + 2 சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் அது, டிசி, பழைய டிசி இருந்தால் இதெல்லாமே ஸ்கேன் காப்பி வச்சுருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நமக்கு தேவைப்படும், ஸ்டாம்ப், சாஃப்ட் காப்பி. அடுத்து சிக்னேச்சர் நம்மளுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பர்டிகுலர் கேபிஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோனா 50 to 100. கூகுளில் போயிட்டு tnmedicalselection.org இல்லை tnhealth.tngovernment.in வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கணும். tnhealth.tngovernment.in ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணணும். tnmedicalselection.org ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷனில் வியூ ஆல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். கைண்ட் அட்டென்ஷன், அதாவது ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும். அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார் எம்எஸ்சி நர்சிங், எம்பிடி, எம்ஃபார்ம் இருக்கும். அதில் எம்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா எம்ஃபார்ம் கோர்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து ப்ராஸ்பெக்டஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தாலே தெரியும், ரைட் சைடில் நம்மளுடைய ஒரு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். லாகின் ஐடி நம்மளோட இமெயில் அடிச்சுக்கலாம். பாஸ்வேர்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ கேப்ஸு, ஸ்மால், நியூமரிக்கல்ஸ் அந்த மிக்ஸ் பண்ணி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து மறக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமில் சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணும்போது அதுவே சேவ் ஆகிக்கும். அதில் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு பிளிங்க் ஆகும். அதுக்கு மேலே சைன்இன் இருக்கும் இல்லையா, அதில் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி ப்ராஸ்பெக்டஸை மினிமைஸ் பண்ணிக்கணும். ப்ராஸ்பெக்டஸில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக படிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் டேட்டு. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 12th ஆகஸ்ட்டு, லாஸ்ட் டேட் வந்து 25th ஆகஸ்ட் 2024 5 PM வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ இந்த வீடியோக்காக வேண்டி காட்டுற இந்த அப்ளிகேஷன் வந்து ஏற்கனவே ஃபில் பண்ண அப்ளிகேஷன் தான். நமக்கு வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக வேண்டியதை ஷேர் பண்ணுறோம். எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டாம் அந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இதிலே கொடுத்துக்காம பார்த்தீங்களா, ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு, அதில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். கேண்டிடேட்ஸ் should upload the necessary enclosures while submitting the online application. SC, SCA or ST candidates of Tamil Nadu nativity are exempted from application fee. ஸோ இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வராது. ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் டு பி அப்லோடட் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ நம்மளோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபோட சாஃப்ட் காப்பி இருக்கணும். அது வந்து ஒரு பர்டிகுலர் கேபிக்குள்ளே கொடுத்துருப்பாங்க, 100 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம எம்எஸ் பெயிண்ட்லேயே போயிட்டு நம்ம ரீசர்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கேண்டிடேட்ஸ் ஷால் ஃபில் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ இதில் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் ஃபர்தராக நம்ம மாற்ற முடியாது. ஏ கேண்டிடேட் ஷால் சப்மிட் ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அட்மிஷன் டு தி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் தான் நம்ம சப்மிட் பண்ணணும். சப்போஸ் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சு, இப்போ வந்து நமக்கு அதில் வந்து ஏதாவது மாற்றணும் அப்படின்னா மாற்ற முடியாது. A candidate shall submit only one application. அடுத்து a candidate submitting an online application with incomplete or insufficient particulars or without enclosures will not be accepted without any intimation to the candidate. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ, இன்கம்ப்ளீட் இருந்தாலோ, இன்சஃபிஷியண்டாக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தாலோ அவங்க வந்து அந்த கேண்டிடேட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமலேயே அந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது இந்த டேட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து the government orders issued and to be issued from time to time pertaining to any of the matters contained in the prospectus should be read as part and period of this and parcel of this prospectus, and such terms and conditions in the government order are deemed to have been இன்கார்பரேட்டட் இன் திஸ் ப்ராஸ்பெக்டஸ். அதாவது ரீசெண்டாக வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து இப்போ சப்போஸ் இந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் புதுசாக ரூல்ஸ் வந்ததுனால் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் should upload their application along with the service particulars with the remarks of the
forwarding authority duly signed with the seal and date are prescribed in the application form. சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தாங்கனால், கவர்மெண்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கனால் அவங்களுடைய சர்வீஸ் பர்டிகுலர்ஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப் த சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் who have completed 2 years of continuous regular service as on 31st July 2024 alone, excluding the leave for which the candidates are eligible, or availed other than casual and compensatory leave will be considered. அதாவது 2 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் கன்சிடரேஷன் கிடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. தி ஹெட்ஸ் ஆஃப் டைரக்டரேட் ஹாவ் டு இஷ்யூ எ சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த ரெக்கார்டு சர்வீசஸ். அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்குரிய ஆத்தரைசேஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஹெட்ஸ் ஆஃப் டைரக்டரேட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கேண்டிடேட்ஸ் மஸ்ட் அப்லோட் தி ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் அப்ளிகேஷன். ஸோ ஒவ்வொரு நண்பர்களும் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது அதாவது பேமெண்ட் ஆப்ஷனுக்கு முன்னாடி என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுவே கொடுத்துருக்காங்க. பிஃபார்மசி டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் பாஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி கன்சர்ன்ட் டு விச் த காலேஜ் இஸ் அஃபிலியேட்டட். நாம் படிக்கக்கூடிய நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எந்த இன்ஸ்டிடியூஷனில் நம்மளுடைய யூனிவர்சிட்டிக்கு கீழே நம்ம வந்து எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி, இப்போ சப்போஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இல்லை மற்ற டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி கொடுத்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அந்த யூனிவர்சிட்டியோட டிகிரி சர்டிஃபிகேட் இதில் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செமஸ்டர் டு ஃபைனல் இயர் ஆர் செமஸ்டர் பிஃபார்மசி மார்க் ஷீட்ஸ் இஷ்யூடு பை த யூனிவர்சிட்டி கன்சர்ன்ட். நம்மளுடைய யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருந்த அஃபிஷியலான மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் முடியுது வரைக்கும். இப்போ உள்ள பேட்டர்ன் வந்து நான் செம் இல்லை செமஸ்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். அடுத்து பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் தி பிஃபார்மசி டிகிரி. ஸோ நம்மளுடைய பிஃபார்மசி டிகிரி கோர்ஸுடைய பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இப்போ டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரி பிஃபார்ம் முடிச்சாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஏற்கனவே இருக்கும், அதுக்கப்புறம் பிஃபார்ம் அடிஷனலாக ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வேலிட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை தி காம்பரண்ட் அத்தாரிட்டி ஃப்ரம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வித் அஃபிஷியல் சீல் அண்ட் டேட். அதாவது நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேலிடாக இருக்கணும், அது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம கொடுத்ததா இருக்கணும் தமிழ்நாடு வித் அஃபிஷியல் சீல் அண்ட் டேட். அதில் வந்து அஃபிஷியலாக சீல் இருக்கணும், டேட்டும் இருக்கணும். அடுத்து பெர்த் சர்டிஃபிகேட் ஆர் காப்பி ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஆர் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் ஆர் காலேஜ் லீவிங் சர்டிஃபிகேட் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சர்வீஸ் ரெஜிஸ்டர் ஆர் எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். இப்போ டேட் ஆஃப் பர்த்துக்காக வேண்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய செகண்டரி ஸ்கூல்ஸ் லிவிங் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அதுவும் இல்லைன்னா காலேஜ் லிவிங் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அது கொடுக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சர்வீஸ் ரெஜிஸ்டர் ஆர் எவிடன்ஸ் ஃபார் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்துக்குரிய அஃபிஷியலாக லீகலான எவிடன்ஸ் கொடுக்கணும். அடுத்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் குவாலிஃபைடு தி undergraduate course from universities other than the Tamil Nadu Dr. MGR Medical University. The certificate shall be produced at the time of admission. அதாவது எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தவிர மற்ற யூனிவர்சிட்டிஸில் படிச்சிருப்பாங்களே நண்பர்கள், அவங்க வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்மளுடைய மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் டைமில் நமக்கு இஷ்யூ ஆகும். அதாவது யார் கொடுப்பாங்கன்னா யூனிவர்சிட்டி நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நண்பர்கள். அதற்கு நம்ம வந்து ஒரு கன்சர்ன் லெட்டர் வைக்க ட்ரை பண்ணலாம். அதற்கு முன்னாடி நம்ம பெர்மிஷன் வாங்கணும் டிஎம்கிட்ட. அடுத்து அட்டம் சர்டிஃபிகேட் இன் ஃபைனல் இயர் பிஃபார்மசி கோர்ஸ் ஃப்ரம் தி ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஸ்டடிடு இன். நம்மளுடைய ஃபைனல் இயர் பிஃபார்மசியோடைய அட்டம் சர்டிஃபிகேட், அதாவது நம்ம ஃபைனல் இயர்ஸ் வந்து கரெக்டாக முடிச்சிட்டோம், 7th செமஸ்டரும் 8th செமஸ்டர் எக்ஸாமினேஷனும் இந்த அகாடமிக் இயர் இந்த செஷனில் முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் நம்ம ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ட்டு இருந்து. ஸோ அப்படி சப்போஸ் வாங்க முடியலை அப்படின்னா பெர்மிஷன் வாங்கிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நம்ம ப்ராப்பராக அவங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து வைக்கிறது 100% நம்ம நல்லது. நம்ம கன்சர்ன் லெட்டர் வாங்குறது, ரெக்வஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து 90% தான் ஓகே ஆகலாம். சப்போஸ் ஏதாவது அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் அப்படின்னா நம்ம அதை வந்து ஏற்று தான் ஆகணும். ஓகேவா? அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் வித் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் அதை வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸோட நம்ம வந்து வச்சுக்கணும். அடுத்து காப்பி ஆஃப் போஸ்டிங் ஆர்டர் ஃபார் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ். Candidates are instructed to produce the above mentioned original certificates
ஆர் டாக்குமெண்ட்ஸ் அட் டைம் ஆஃப் அட்மிஷன் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ நமக்கு அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் போக நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்மளுடைய அட்மிஷன் டைமில் கண்டிப்பாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நபர்கள் கேட்டதாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கல, என்ன பண்ணலாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து அஃபிஷியலாக நம்ம டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அவங்கள்ட்ட ஃபோன் மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாகவோ இல்லை நேரில் போய் பெர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம குயிக்காக முடியலை அப்படின்னா நம்ம வந்து ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு வடபழனி சென்னை இருக்காங்களே அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் ஏர்லியராக பண்ணி கொடுக்க சொல்லி ரெக்வஸ்டேஷன் பண்ணி நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக பண்ணி கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன் மூலமாக நம்ம டாக்குமெண்ட்ஸ் வாங்கி அப்லோட் பண்ணிக்கலாம். It shall be the responsibility of the candidate to give the correct mailing address on the main application form. If there is any change of address, it should be intimated immediately to the selection committee in writing. அதாவது நம்மளுடைய மெயிலிங் அட்ரஸ், நம்மளுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக கொடுக்கணும். சப்போஸ் அதில் ஏதாவது நம்ம மாற்றங்கள் செய்ய வேண்டி இருந்தால் செலெக்ஷன் கமிட்டிக்கு நாம் இமீடியட்டாக தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஸோ அக்கார்டிங் டு மை நாலேஜ் வி ஆர் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வேண்டி அப்லோட் பண்ணுற வீடியோ தான். நண்பர்கள் கேட்டதுனால நம்ம நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, அதனால நம்ம இந்த வீடியோ வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்போஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலோ நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் ஷேரிங் செஷன் மட்டும்தான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அது எப்படின்னா, இப்போ நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இதில் வந்து எப்படின்னா, இப்போ இந்த ஜஸ்ட் ஆடியோ மட்டும் தான் கேட்கும். இதில் வந்து நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இந்த வீடியோ பார்க்குறீங்க, அதாவது இந்த அப்ளிகேஷனாக ஃபில் பண்ணுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்மிஷன் 2024-2025 அதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் வந்து சைன்இன் ஆப்ஷன் போய்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதுதான் சைன்இன் ஆப்ஷன் போயிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லாகின் பண்ணி போனதுக்கப்புறமா நம்மளுடைய நேம் கேட்கும், அதை ஃபில் பண்ணிக்கலாம். நம்மளோட சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரியே டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, அதுவும் கரெக்டான இயர், மந்த், டேட். நம்மளுடைய 10th இல்லை ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதே கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் உள்ள டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷனும் நாம் என்ட்ரு பண்ணுற இன்ஃபர்மேஷனும் சேமாக இருக்கணும். அது ஜெண்டர் என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து பேரண்ட் ஆர் கார்டியன் நேம் கேட்பாங்க, அது என்ட்ரு பண்ணிக்கலாம் கேபிட்டல் லெட்டரில். நேஷனாலிட்டி இந்தியன், நேட்டிவிட்டி நம்ம நேட்டிவிட்டி தமிழ்நாடு, இல்லைனா எந்த ஸ்டேட்டில் இருக்கிறோமோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ரிலிஜியன் கேட்டிருப்பாங்க, ஸோ அதுவும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் பர்த், நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன பிளேஸ் இருக்கும், தமிழ்நாடு இல்லைன்னா அதர் ஸ்டேட்னா அது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து கேர்ஃபுல்லாக கம்யூனிட்டி கேஸ்ட் நேம் 2 மென்ஷன் பண்ணணும். அடுத்து மதர் டங், தமிழ்னா தமிழ் எழுதணும், அப்படி இல்லை வேறு லாங்குவேஜ்னா அதை எழுதிக்கலாம். அடுத்து ஆதார் நம்பர் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அதை எழுதிக்கலாம். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த தாலுக்கில் வந்து கொடுத்தாங்க, இஷ்யூவிங் அத்தாரிட்டி யார், சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, டேட் ஆஃப் இஷ்யூ, இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது கரெக்டான பின்கோடு, கரெக்டான ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கு, அட்ரஸ், ஸ்ட்ரீட்டு, டோர் நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ண கரெக்டாக 2 பக்கம் கேட்டிருப்பாங்க. அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்சனல் அட்ரஸ் 2மே கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், ஸோ அது வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸாக இருக்கலாம். மேபி நம்மளுடைய பர்சனல் அட்ரஸ் வந்து நம்ம நேட்டிவிட்டியாக இருக்கலாம். இப்போது நமக்கு வந்து டிஎம்ஏலேருந்து லெட்டரோ இல்லை கொரியரதோ வந்ததுனால உங்களுக்கு எங்கே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது,
ஸோ ரெண்டுமே சேமாக கொடுக்கறது பெட்டராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த கொரியர் ரிசீவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு லேட் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டில் எங்கே இருக்கீங்களோ அது வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஆகவும், உங்களுடைய பிரசிடென்சியல் பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து நம்ம ஆதாரில் இருக்கும் பார்த்தீங்களா, இல்லைன்னு உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்மளுடைய ஓன் ஹவுஸ் இருக்கிறது எங்கே அதை வந்து கொடுத்துக்கலாம். அப்படி கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஆர்த்தோபெடிக்கலி ஃபிசிக்கலி டிசேபிள்டான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுக்கணும். அடுத்து சேவ் அண்ட் பர்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த பக்கம் அடுத்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த ஃபார்மில் வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க செகண்டில். அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்பியரன்ஸ் இந்த ஃபைனல் செமஸ்டர் ஆர் ஃபைனல் இயர் பிஃபார்ம் எக்ஸாமினேஷன் சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் வந்து எத்தனை டைம் நம்ம ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எழுதணும், எத்தனை டைம் நம்ம வந்து பிஃபார்மசி ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதணும், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டோமா இல்லை செகண்ட் அட்டம்ப்ட்ல கேட்பாங்க, நம்ம அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அகாடமிக் இன்ஃபர்மேஷன் இப்படி தான் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம காட்டக்கூடிய பேஜ் வந்து அதற்கு அடுத்த பேஜ். ஜஸ்ட் நீங்கள் ஆடியோ மட்டும் லிசன் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்து நம்பர் ஆஃப் அப்பியரன்சஸ் இந்த ஃபைனல் செமஸ்டர் ஆர் ஃபைனல் இயர் பிஃபார்ம் 1. அடுத்து ஃபார்மசி கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நம்பர் கொடுத்துடணும். அடுத்து பிஃபார்ம் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்டர் நம்பர், அது நம்மளுடைய மார்க் ஷீட்டில் உள்ள நம்பர் கொடுக்கணும். அடுத்து +2 ஸ்டடீடு எங்கே படித்தோம், தமிழ்நாட்டிலையா, பிஃபார்ம் படித்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கோமா அதை மென்ஷன் பண்ணணும். பிஃபார்ம் ஸ்டடீடு காலேஜ் நேம் கொடுத்துக்கலாம். எந்த யூனிவர்சிட்டி, நம்மளோட யூனிவர்சிட்டி வந்து தமிழ் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் கொடுக்கணும். அப்படி இல்லைனா யூனிவர்சிட்டி நேம் கொடுக்கணும். பிஃபார்ம் ஜாயின் எப்போ பண்ணணும், எப்போ பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் தனித்தனி காலமில். டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் வந்து 3 இயர்ஸா இல்லை 4 இயர்ஸா. இப்போ லேட்டரல் என்ட்ரியாக இருந்தோம்னா 3 இயர்ஸ் இருக்கும், இல்லைனா 4 இயர்ஸ் இருக்கும், அதை கிளியராக மென்ஷன் பண்ணணும். அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் பாசிங் பிஃபார்ம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து 2022 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் ஆகும்போது 2 மார்க் கிடைக்கும், அதனால தான் கொடுத்துருக்குறாங்க. வெதர் அண்டர்கோயிங் ஆர் கம்ப்ளீட்டட் எம்ஃபார்ம் டிகிரி, அது நோ கொடுக்கணும். சப்போஸ் ஒருவேளை எம்ஃபார்ம் படிச்சுட்டு இருக்கவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியாது, அதனால கொடுத்துருக்காங்க. வெதர் டிஸ்கண்டினியூட் எம்ஃபார்ம் டிகிரி கோர்ஸ், அதுவும் நோ தான் வரும். அடுத்து மார்க்ஸ் இந்த போர்டு எக்ஸாமினேஷன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் இன் பிஃபார்ம் டிகிரி கோர்ஸ் கேட்பாங்க இல்லையா. இதில் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் டோட்டல் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து கன்ஃபியூஷன் வரலாம். கன்ஃபியூஷனை எப்படி சரி பண்ணுறதுன்னா, உங்களுக்கு சிஜிபிஏவோ இல்லை எஸ்ஜிபிஏவோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளவுங்கிறத டோட்டல் பண்ணிக்கணும், அப்டென்ட் மார்க்ஸ் எவ்வளவுங்க டோட்டல் பண்ணிக்கணும். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் தனித்தனியாக டோட்டல் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் 600க்கு நீங்கள் எடுத்த மார்க் வந்து 470ன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் செமஸ்டரில் அதே மாதிரி 600க்கு நீங்கள் எடுத்த மார்க் வந்து 480 இருந்ததுனால் அப்போ 1200க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ அதில் வந்து தெளிவாக கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் மார்க், அப்டென்ட் மார்க், மேக்ஸிமம் மார்க், அப்டென்ட் மார்க். இதே மாதிரி ஒவ்வொரு இயர்லையும் கேட்டிருக்காங்க. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த ஃபார்மெட் இருந்தாலும் அந்த ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மார்க் கால்குலேஷனை மாற்றிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர், அதாவது 2 செமஸ்டர் சேர்ந்தது ஒரு இயர், அதை மென்ஷன் பண்ணிட்டு லாஸ்ட் வந்து ஓவராலாக பார்க்கும்போது டோட்டலாக எவ்வளோ மார்க் மேக்ஸிமம், எவ்வளோ மார்க் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3600க்கு நீங்கள் 3000 எடுத்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து என்டர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த ஆப்ஷனா டோட்டலாக மேக்ஸிமம் மார்க்ஸ், அப்டென்ட் மார்க்ஸ் 2 ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து சேவ் அண்ட் ப்ரொசீஜர்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து 2 டீட்டெயில்ஸ் முடிஞ்சிருக்கு, பர்சனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் அகாடமிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதில் அடுத்து தேர்ட் ஆப்ஷன் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதில் என்னன்னா ஒர்க்கிங் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீசஸ் கேட்பாங்க. எஸ் ஆர் நோ. நீங்கள் சர்வீஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும். நான் சர்வீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணலை அப்படின்னா டிஎம்எஸ், டிபிஹெச், டிஎம்இ, இஎஸ்ஐசி அதில் ஒர்க் பண்ணலை அப்படின்னா நோ கொடுக்கணும். ஸோ நோ கொடுத்துட்டு இல்லை எஸ், அதாவது உங்களுடைய ஆப்ஷன் நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீஜர் கொடுக்கணும். அதை என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், அடுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக வேண்டி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் செலக்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதில் வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஸ்கேன் பண்ண காப்பி இருக்கும். 100 KB அந்த ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோவை டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஒயிட்டாகவும் பிளாக் இங்கில் இல்லை ப்ளூ இங்கில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது என்ன அப்படின்னா த பிலோ அட்டாச்சு
the below mentioned documents must be PDF format. If any document has been more than one page, merge all pages in a single PDF and it should be less than 3 MB. 3 MBக்குள்ள நம்ம டாக்குமெண்ட்டை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணணும். சப்போஸ் அது என்ன, இதுக்கு வந்து எந்த மாதிரி ஆப்ஷன் தெரியலை அப்படின்னா கூகுளில் போயிட்டு ஐ லவ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே மெர்ஜ் பிடிஎஃப், ஸ்பிளிட் பிடிஎஃப்லாம் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம டாக்குமெண்ட் வந்து 3 MBக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிப்ளமா இன் ஃபார்மசி ஆர் ஹெச்எஸ்சி ஆர் அதற்கு ஈக்குவலண்டான சர்டிஃபிகேட் இருந்தால் அதை அப்லோட் பண்ணலாம். அடுத்து பிஃபார்ம் மார்க் ஸ்டேட்மெண்ட், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அண்ட் 4th இயர் மார்க் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து செமஸ்டர் சிஸ்டமாக இருந்தாங்க அப்படின்னா 8 மார்க் ஷீட்ஸ் இருக்கும். ஸோ 8 மார்க் ஷீட்டு சேர்த்து ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து அட்டம் சர்டிஃபிகேட் இன் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அட்டம் சர்டிஃபிகேட் இன் ஃபைனல் இயர் பி ஃபார்மசி. ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன்ட்டு சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைனா கன்சர்ன் லெட்டர் நம்ம எழுதி அதை அப்லோட் பண்ணலாம். அதற்கு வந்து பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும் டிஎம்இலேருந்து. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்டைன்டு ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பி ஃபார்ம், நம்மளோட டிசி அதை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஆர் கம்ப்ளீஷன் ஆஃப் பி ஃபார்ம். ஸோ ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இது டெம்பரரியாக நம்ம யூஸ் பண்ணுற சர்டிஃபிகேட், ஒரு 6 months யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லைனா நம்மளுடைய பி ஃபார்மசி டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ நம்ம சேம் யூனிவர்சிட்டியில் படித்தோம் அப்படின்னா இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய இருக்காது. வேறு யூனிவர்சிட்டியில் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய இருக்கும். சப்போஸ் சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஒரு கன்சர்ன் லெட்டர் மாதிரி எழுதி பெர்மிஷன் வாங்கி அதை வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் மாற்றி அப்லோட் பண்ணலாம். அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் அப்ளை பண்ணலாம், தேவைப்படாத கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண வேண்டியிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் லெஸ் தென் 5 years இப்போ ஸ்கூலிங், பி ஃபார்மசி எல்லாமே தமிழ்நாட்டில் படிக்காமல் வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதில் வந்து டேட் ஆஃப் இஷ்யூ, அத்தாரிட்டி சிக்னேச்சர்ஸ், சீல் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து கேண்டிடேட்ஸ் ஆதார் கார்டு ஆர் ரேஷன் கார்டு ஆர் டிரைவிங் லைசன்ஸ் ஆர் ஓட்டர் ஐடி, எனி ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் should be uploaded. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் ஆதார் கார்டு ஆர் ரேஷன் கார்டு ஆர் டிரைவிங் லைசன்ஸ் ஆர் ஓட்டர் ஐடி. ஸோ இது பேரண்டோடைய ஆதார் கார்டில் எது கேட்குறாங்க அப்படின்னா நம்ம நேட்டிவிட்டி தமிழ்நாடு அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுனால பேரண்டோடைய ஆதார் கார்டும் அவங்க வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ப்ளூ அந்த செலக்ட் பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிறதுல வந்து ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக கிளிக் ஆகிருக்கும். சப்போஸ் அப்லோட் ஆகலை அப்படின்னா ரீஅப்லோட் கேட்கும். அதை ஃபுல்லாக அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து அதில் வந்து ப்ரிவியூன்னு ஒரு போர்டு மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து ப்ரிவியூ ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து செக் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், கீழ்பாக் செலெக்ஷன் கமிட்டி, கீழ்பாக் சென்னை, எம்ஃபார்ம் கோர்ஸ் செஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் அப்படி ஹால் டிக்கெட்டில் வரும். அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நேம், பேரண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, ரிலிஜியன், மதர் டங், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, சப்கேஸ்ட்டு, சர்டிஃபிகேட் நம்பர், இஷ்யூவிங் அத்தாரிட்டி, அப்புறம் ஹெச்எஸ்சி, பிஃபார்ம் ஸ்டடீடு, பிஃபார்முடைய யூனிவர்சிட்டி எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிஃபார்ம் ஸ்டடீடு காலேஜ் நேம், பிஃபார்ம் கோர்ஸ் டீட்டெயில்ஸு, பிஃபார்ம் ஜாயின் டேட்டு, பிஃபார்ம் பாஸ்ட் அவுட் மந்த் அண்ட் இயர், அப்புறம் நம்பர் ஆஃப் completion of year after B pharmacy, B farm finally registration number of appearance in final semester or final B farm examination, pharmacy council registration number, whether completed M farm or not, அடுத்து whether discontinued M farm or not கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு செமஸ்டர்லையும். அடுத்து ஒர்க்கிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர் நாட் அது கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், அப்புறமா ஆதார் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர். அடுத்து பேமெண்ட்டு. ஸோ பேமெண்ட் பெண்டிங் தான் வரும், இதில் இன்னும் பேமெண்ட் பண்ணலை அதனால. ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நம்மளுடைய சிக்னேச்சர் இருக்கும். இதில் தான் மிஸ்டேக்ஸ் இருந்ததுனால்
அப்ளிகேஷனை வந்து நம்ம ப்ரீவியஸ் பேஜ் போயிட்டு எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம அதை எடிட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். அதில் கொடுத்துருப்பாங்க ஐ டூ ஹியர் பை, அதாவது ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து நம்ம வந்து ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் நம்ம போகணும். இதில் வந்து பேக், எடிட் அப்ளிகேஷன், மேக் பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். மேக் பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதில் செலக்ட் எனி ஒன் ஆஃப் ஃபாலோவிங் கேட்வே, டு நாட் பே மோர் தென் ஒன்ஸ், அடுத்து அப்ளிகேஷன் ஃபீ இஸ் நான் ரீஃபண்டபிள், அந்த மாதிரி இருக்கும். அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எதில் போனாலும் நமக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குதோ அந்த பேங்க்ல நம்ம வந்து யூபிஐ பேமெண்ட் மூலமாக கொடுத்துக்கலாம், இல்லை கியூஆர் கோடை கிரியேட் பண்ணி அதில் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் பேங்க்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் சர்வர் இஷ்யூஸ் இருந்தனால் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம அப்ளிகேஷன் மேக் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. இன்டர்நெட் பேங்கிங்ல போயிட்டு நம்ம பே பண்ணாலும் பே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்லேயே போயிட்டு கிளிக் பண்ணி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கியூஆர் கோடு கிரியேட் பண்ணி இல்லை கூகுள் பே மூலமாக நம்ம பே பண்ணால் கூட யூபிஐ பேமெண்ட்டுக்குரிய ஆப்ஷனும் அதில் ஓப்பன் ஆகும். அதுலேயும் போய் கிளிக் நம்ம பே பண்ணிக்கலாம். இப்போ வந்து கியூஆர் கோடு மூலமாக பேமெண்ட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அதில் வந்து ஜென்ரேட் கியூஆர்னு இருக்கு இல்லையா, இல்லாட்டி ஜென்ரேட் கியூஆரில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த கோடு ஓப்பன் ஆகும். அதை நம்மளுடைய மொபைல் ஃபோனில் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து அமௌண்ட் பே ஆகும். அதில் 1000 ரூபீஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருக்கும். அதற்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிப் கோடு, இது வந்து டெபிட் கார்டு மூலமாக அமௌண்ட் பே பண்ணுறது. கிரெடிட் கார்டு மூலமாக அமௌண்ட் பே பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணிக்கலாம், கியூஆர் கோடு இல்லை யூபிஐ பேமெண்ட் மூலம் பே பண்ணிக்கலாம். மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது பேமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் நமக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃப்ரண்ட்டில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, பர்சனல் இன்ஃபர்மேஷன், அகாடமிக் இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு, அப்புறம் பேமெண்ட். இந்த 4மே கிரீன் கலர் டிக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பேமெண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அப்ளை பண்ணுறதுக்குரிய ப்ரொசீஜர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.